கேஜெட்ஸ் நியூஸ் 7. நான் உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து. இன்றைய தகவல் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர் ப்ரோங்கிற அந்த ப்ரோஷன் கொண்ட அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஆடியோ பிளேயர் வந்து நம்ம சாங்ஸ் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பேஜில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேயர் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது ஜெட் ஆடியோ ப்ளஸ்னு ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் கொண்ட பிளேயர் போட்டிருக்கோம். அதுவும் அருமையாக இருக்குது. இப்போ இந்த பிளேயர் ப்ரோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இப்படி கேட்கும், வெல்கம் டு பிளேயர் ப்ரோ வெர்ஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப்பும் அடித்து உள்ளே போயிடலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னென்னலாம் உங்களுக்கு ஸ்பெஷலிஃபிகேஷன் இருக்குங்கிறது இதிலே உங்களுக்கு டீக்ரிப்ஷனில் காமிப்பாங்க. ஜஸ்ட் இதை நெக்ஸ்ட்டு பண்ணிவிட்டு போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே போனாலும் சரி உள்ளே போயிடும். இதில் உங்களோட ஆடியோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே உங்களோட சாங்ஸ் லைப்ரரி இப்படி தான் இருக்கும். சைடில் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ 3 டாட்ஸ் வரும். இந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ரீசெண்ட்லியாக ஆட் பண்ண மியூசிக், டாப் ரேட்டடு மியூசிக், மோஸ்ட் பிளேட், அதாவது இப்போதைக்கு ப்ளே பண்ணது, உங்களோட ஃபோல்டர்ஸ், பிளேலிஸ்ட், ஆர்டிஸ்ட், சாங்ஸ், வீடியோ உட்பட எல்லாமே உங்களுக்கு இதிலே நாமினேஷனில் காட்டும். உங்கள் எஸ்டி கார்ட்லேயோ உங்களோட ஃபோனோட இன்டர்னல் மெமரியிலோ எவ்வளோ வீடியோ இருக்குங்கிறது வரைக்கும் இதில் பார்த்துக்க முடியும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் நீங்கள் நேரடியாக உங்களோட சாங்ஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த சாங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சாங்ஸ் எல்லாமே இதில் பூட் ஆகிடும். சரி, இதில் சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுல என்ன அடுத்த ஆப்ஷனில் பார்ப்போம். ஜஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற டிக்கு நல்லா பார்த்துங்க. இந்த சைடில் இருக்க டிக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இந்த யூக்லேசர் நான் கையை வச்சுருக்கேன்ல, இந்த யூக்லேசரை நீங்கள் ஆன் பண்ணி விடணும். இந்த யூக்லேசர் எஃபெக்ட்ஸ் தான் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான விஷயமே. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பேஸ் அண்ட் இந்த அளவெல்லாம் நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். இது எல்லாமே செஞ்சுட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இருக்கும். ப்ரீசெட்டில் உங்களுக்கு தேவையான என்ன மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் ஹெட்ஃபோன்லேயோ ஆர்டினரி இதே ஸ்பீக்கர்லேயோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு மேலே நான் கையை அழுத்துறேன் பாருங்கள், அது சேவ் பண்ணால் தான் சேவ் ஆகும். அதாவது கஸ்டமில் நீங்கள் மாற்றி வைக்கிற எல்லாமே சேவ் ஆகும். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் மாற்றிருக்கேன், பட் நீங்கள் அப்படியே வெளில வந்துட்டிங்கன்னா சேவ் ஆகாது. ஜஸ்ட் இதை அழுத்தி பிடிச்சி நீங்கள் கஸ்டமில் கொடுத்து சேவ் பண்ணணும். சரி, இதில் வேறு என்னென்னலாம் செட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செட்டிங்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது 3வது மியூசிக் லைப்ரரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர். இந்த பார்த்தீங்கன்னா இதில் லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். லுக் அண்ட் ஃபீல்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்கின்னை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு நெட் கனெக்ஷன் இல்லைங்கிறதுனால ஸ்கின்னு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது டவுன்லோட் அடிஷ்னல் ஸ்கின்ஸ் மேலே இருக்கிறதுல செலக்ட் ஸ்கின், அதிலே 2-3 ஸ்கின் இருக்கும், நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன், இது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். கிளியர் டேட்டா கொடுத்துட்டு ரிவைஸ் பண்ணிக்க முடியும். சரி, இதில் லுக் அண்ட் ஃபீல் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் உங்கள் ஃபோன் லாக் ஆகிருக்கப்போ கூட நீங்கள் சாங்ஸை நெக்ஸ்ட்டு ப்ரீவியூஸ் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இது எல்லாமே டிஃபால்ட்டாக ஆன்லேயே தான் இருக்கும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது மோடிஃபை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் போய்ட்டு மோடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெட்செட், இது ஒரு முக்கியமான டாபிக். இது பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ஓவர் ரைட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, யூஸ் டபுள் ட்ரிபிள் ப்ரெஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஹெட்ஃபோன் மாட்டியிருப்போம். அந்த ஹெட்ஃபோனில் ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து 2 தடவை 3 தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப சாங்ஸ் நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியூஸில் மாறுறதுக்கான ஆப்ஷன் இது. இந்த டிக்கு கொடுக்காம நீங்கள் உங்கள் ஹெட்செட்லேருந்து நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டும் ஆகாது, ப்ரிவியூஸும் ஆகாது. ஜஸ்ட் இதை டிக் கொடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு அதே தான் ப்ளூடூத் ஆட்டோ ஸ்டார்ட். அதாவது ப்ளூடூத்தில் கனெக்டிங்கில் இருக்கப்போ அப்ளிகேஷன் நீங்கள் இதை ப்ளே பண்ணிங்கன்னா அதில் ப்ளே ஆகும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் இட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஷேக் இட் எதுக்காகனா நம்ம மொபைலை ஜஸ்ட்டு லெஃப்ட்டோ ரைட்டோ ஒரு ஷேக் பண்ணோன்னா நம்மளுக்கு சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன். சரி, இதில் ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி பார்த்துரும். இப்போ ஏதோ ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணுறோம். சாங்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஷேக் பண்ணுறப்ப அதுவாகவே மாறும். நீங்கள் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ நீங்கள் ஷேக் பண்ணிங்கனாலே, லெஃப்ட் சைடு ஷேக் பண்ணிங்கன்னா பழைய பாட்டு, அதாவது நீங்கள் கேட்ட பாட்டே ஓடும். ரைட் சைடு இது பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆகும். நீங்கள் அதை பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் செம்ம எஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல தகவலோட மீண்டும் கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.